வணக்கங்க. இன்றைக்கி தினத்தந்தியோட குறுக்கெழுத்து போட்டி சால்வ் பண்ண வந்துட்டோம். நான் சால்வ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14/3/2026ங்க. நம்ம இனிமேல் தான் சால்வ் பண்ண போதும். 1 by 1 பார்த்து சால்வ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு இடமிருந்து வலம் பார்க்கும். 1வது கேள்வி, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் ஜனநாயக திருவிழா. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனநாயக திருவிழான்னா அதை என்னென்னு சொல்லுவீங்கன்னு கேட்காங்க. இடமிருந்து வலம் என்னன்னு சொல்லுவோம்? தேர்தல். சரிங்களா? இப்போ ஒன்று மேலேருந்து கீழே பாருங்க, தேங்காய் எடுத்து ஹிண்ட் கிடச்சிருக்கு. தேசப்பற்று கொண்டோ என்ன சொல்லுபவர்? தேசப்பற்று கொண்டோளவங்க அப்படிங்கிறவங்கள தேசியவாதின்னு சொல்லலாம். தேசியவாதி. சரிங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? போஸ்ட்மேன். போஸ்ட்மேனை வந்து தபால் கார் இல்லைன்னா தபால் காரன்னு சொல்லலாம். தபால் கார இதுன்னு சொல்லலாம், தபால் காரன்னு சொல்லலாம், இல்லை தபால் காரன்னாலும் சொல்லலாம். 8 இடமிருந்து வலம் என்ன? ஓட்டு போட தகுதியுள்ளவர்கள். ஓட்டு போட தகுதியுள்ளவர்கள் யாரும் இல்லாமல் ஓட்டர்ஸ். ஓட்டு போடுறவங்க எல்லாமே ஓட்டர்ஸ். ஓட்டு போடுறவங்கெல்லாம் அவங்களெல்லாம் தமிழில் சொல்லணுன்னா வாக்காளர் அப்படின்னு சொல்லலாம். வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அந்த வாக்காளர். குடியரசுக்காக வந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டுக்கு. சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? அஜித்து ஷாலினி நடித்த திரைப்படம். அஜித்தும் ஷாலினியும் என்ன படம் நடித்தாங்க அப்படின்னு பார்த்தா சத்தம் இல்லாத அந்த அமர்க்களம். சரிங்களா? அப்போ 5 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். விளைந்த பயிர்களை அறுப்பதை குறிக்கும். நெல்லெல்லாம் விளைஞ்சிச்சுன்னா இந்த நெல் அறுக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அறுவடைன்னு சொல்லுவாங்க. நெல் அறுவடை. டை. சரிங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து டை. குஞ்சு பொறிக்க முட்டையிடும் பறவைகள் செய்வது. குஞ்சு பொறிக்கிறதுக்கு முட்டையிடக்கூடிய பறவைகள் என்ன செய்யும்னா அடைகாத்தல். அடைக்காத்து தான் இந்த முட்டை வந்து கொஞ்சம் போயிருக்கும். சரிங்க. 3 இடமிருந்து வலம் ஆன்சுக்கு. இந்த அதுக்கு கேள்வி. நடிகை ராதிகாவின் சகோதரி யார்? அம்பிகா. இவங்களும் ஆக்டர்ஸ் தான். இவங்களும் நடிகை தான். சரிங்க. 4 மேலேருந்து கீழே. இயேசுவை சிலுவையில் அறைய உத்தரவிட்டவர். இயேசுவை சிலையில் அறைவதற்கு உத்தரவிட்டவர் யாருன்னா பீல ஆஞ்சக்கு ஹிண்ட்டு. இவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரோம ஆளுநர் பொந்தியு பிலாத்து. ஸோ இங்கே நம்ம பீதா வந்துக்கு பீலா இத்து. சரிங்க. 7 இடமிருந்து வலம் என்ன? பிரகாஷ் டேஷ் மார்க்சிஸ்ட் கட்சிக்காரர். இவர் தலைவர் அந்த அகில இந்திய மார்க்சிஸ்ட் தலைவர் அந்த இந்தியா லெவலில். பிரகாஷ் கா வந்துக்கு இத்து வந்துக்கு பிரகாஷ் காரத். சரிங்களா? சரி. 9 இடமிருந்து வலம் தூள ஆன்சுக்கு. தராசு மதி உள்ள ராசி என்ன ராசி? மேஷத்துக்கு அடுத்து வரும். என்னது? துலாம். சரிங்க. இப்போ 6 மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 3வது இடத்து இம்முன்னு வந்துருக்கு. மேலேருந்து கீழ் 6. பாடகர் சீர்காழி கோ சிவன் ஆரம்பிச்சிட்டாங்க.
இவ ஏன்னா சீர்காழி கோ சிவ சிதம்பரம். பதில் என்ன? சீர்காழி கோவிந்தராஜனுடைய பையன். அதான் கோங்கிறது இனிஷியல் போட்டுட்டாங்க, சிவன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 14 இடமிருந்து வலம் இம்மில் முடியுதுங்க. டேஷ் பிறந்தால் நியாயம் பிறக்குமா? இதுக்கு ஹிண்ட்டு தெரியலைன்னா இப்போ 12 மேலேருந்து கீழே சால்வ் பண்ணி பார்ப்போம். 12 மேலேருந்து கீழே சால்வ் பண்ணி பார்ப்போம். இதற்கு விழுதுகள் உண்டு. எதுக்கு விழுது உண்டு? ஆலமரத்துக்கு தான் விழுதுகள் உண்டு. ஸோ ஆலமரம் ஆலமரத்துக்கு தான் விழுந்து உண்டு. அப்போ 14 இடம் இருந்து டேஷ் பிறந்தால் நியாயம் பிறக்கும் அப்படிம்பாங்களாம். என்ன பிறந்தா? கலகம் பிறந்தால் 2 எழுத்து வந்துச்சு, ல வந்துச்சு, இம் வந்துச்சு. ஸோ கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. 14 வலமிருந்த இடம் என்ன? உதடு. வேறு ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போமா? மேலேருந்து கீழே. 16 மேலேருந்து கீழே. தாய்மாமன், அம்மாவோட தம்பி, அம்மாவோட கூட பிறந்த தம்பியை தாய்மாமான்னு சொல்லுவாங்க. இல்லை அம்மாவோடைய தம்பி. தாய்மாமனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒன்று மாமான்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்க? அம்மான். இம் மா இன். தாய்மாமா என்னன்னு சொல்கிறோம்? அம்மான், இல்லைன்னா மாமா. சரிங்க. இப்போ 14 வலமிருந்த இடம் பார்ப்போம். உதடு. உதடு அப்படிங்கிறதுக்கு அதரம்னு எழுதலாம். அதரம் அப்படின்னா உதடு. உதடோட பிளவு அன்னம் சொல்லுவோம். இங்கே அதரம்னா உதடை மட்டும், லிப்ஸை மட்டும் சொல்லுவோம். 16 19 இன்னில் முடிஞ்சிருக்குங்க. ராமருக்கு தூது சென்றவர். ராமருக்காக தூது சென்றவர் யாரு? நம்ம அனுமான் தான். ஆனாலும் போடுங்க, ஹேனாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுமன். சரி, அடுத்த ஹிண்ட் எங்கேயும் கடைசியாக விட்டு வந்தோமா? இங்கே ஒரு ஹிண்ட் இருக்குது, இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். 10 இடமிருந்து வலம் என்ன? கிழிந்த அழுக்கு துணி. கிழிஞ்சு போன அழுக்கு துணியை என்னன்னு சொல்லுவோன்னா கந்தல். பதினொன்று மேலேருந்து கீழே. கமல். கமலஹாசன்னு சொல்ல முடியாது, இங்கே தே வந்தாச்சு. கமல் நடித்ததில் தேல ஆரம்பிக்கனா தசாவதாரம் சொல்லலாம். 10 வேஷம் போட்டு நடித்தது. சரி, அப்போ 17 வலமிருந்த இடம். சத்தம், அணக்கம், பாம்பு. இனம் மூணுமே புகழ்படக்கூடியது. என்னென்னா அதவும் இல்லாமல் நடக்கக்கூடியது. என்ற வ இங்கே ட்ரா வந்தாச்சு. ஸோ அப்போ இந்த பதில் கரெக்டு தான். பதில் என்ன? சரிங்க. இந்த சைடு எல்லாமே சால்வ் பண்ணி வந்துட்டோம். இப்போ 15 கடைசி எழுத்து இம்மு. கடவுள் ஐயப்பன் வளர்ந்த ஐயப்பன் எங்கே வளர்ந்தார் அப்படின்னு கேட்டால் பந்தளம். இம்மு வந்தாச்சு. ஆயங்காவை சொல்ல முடியாது, ஆயங்காவை பாலகா இருக்குது. பந்தளம். சரிங்களா? ஸோ 13 மேலேருந்து கீழே பார்ப்போம். வாசனை. இதுக்கு வாசனைன்னு சொல்லுவாங்களாம், கட்டைன்னு சொல்லுவாங்களாம், இல்லைன்னா மதம்னு சொல்லுவாங்களாம். இதுக்கு வேறு எதுவும் ஹிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 18 வலமிருந்த இடம் என்ன? காப்பி. காப்பிக்கு தமிழில் என்ன? காப்பி அப்படின்னா நல்லா தூய தமிழில் குழம்பி. காப்பி கொட்டையெல்லாம் குளம் மாதிரி இருக்கனால இந்த வார்த்தை வந்துச்சான். கடையில் போய் குழம்பி தாங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. அப்படின்னா என்னன்னு கலக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம அவ்வளோதான் மாறிட்டோம்.
குழம்பினா காஃபி. 13 மேலேருந்து கீழே. இப்போ தான் பார்த்தோம் வாசனை கட்டை மாதம். இந்து வந்துக்கு இம்மு வந்துக்கு சந்தனம் சொல்லலாமா? சந்தனம் மரம், சந்தன கட்டை, சந்தனம் வாசனை 3மே கரெக்டாக வரும். ஸோ இன்றைக்குள்ள எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோங்க. ஆல்மோஸ்ட் கரெக்டாகவே சால்வ் பண்ணிட்டோம். சரிங்களா? எனக்கு தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுங்க. இன்றைக்குள்ள ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.